ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, என்னோடய பெரிய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமிக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதான் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அன்றைக்கி பாப்பா நான் ஃபேமிலி எல்லோரும் கோவில் போயிருந்தோம். அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, என்னோடய ஹஸ்பண்டும் சரி அண்ணனும் சரி 2 பேருமே சேர்ந்து போகிறதா தான் பிளான். வந்து பாப்பா 2 பேரும் பாப்பாக்காக வேண்டி போடுறதா இருந்துச்சு. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்ததுனால அவங்க வந்து அன்றைக்கி போட முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போட முடியாதனால அன்றைக்கி அண்ணன் போட்ட உடனே அவங்க பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. என்னோடய அண்ணன் மட்டும் அன்றைக்கி போட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால 48 டேஸும் மட்டும் விரதம் இருந்தோம். ஆனால் 40 டேஸ்க்கு மட்டும் விரதம் இருந்துட்டு, பட் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அண்ணன் போட்டதுலேருந்து 1 வீக் கழித்து வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து குருசாமிகிட்ட கேட்டுட்டு தான் இதை வந்து பண்ணோம். ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. விரதம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து 10 நாள் கழித்து போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அண்ணன் வந்து மலைக்கு வந்து மாலை போட்டாங்க. என்னோடய அண்ணன் வந்து மாலை போடும்போது எனக்கு உண்மையாகவே வந்து அழுக வந்துடுச்சு. நான் அழுதேன். என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே நிற்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க, யாருமே அழுவலை. பட் எனக்கு என்னமோ அழுவ வந்துடுச்சு. நான் வந்து அந்த நிமிஷத்துக்கு வந்து நான் அழுதேன். அழுததுக்கப்புறம் அண்ணன் போட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரமே வந்துவிட்டோம். பாப்பா வந்து அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து 7:30 கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி டிஃபன் ஏதாவது பண்ணி தரலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹஸ்பண்டும் பைக்கில் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எதுவும் டிஃபன் வேணாம்னு சொன்னதுனால காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். அன்றைக்கி வந்து இட்லி சமைச்சு அவங்க மாலை போட்ட சாமியை தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட சொன்னோம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டதுனால வந்து ஃபோட்டோ எடுக்கலாமா என்னென்னு தெரியல. சில பேர் எடுக்கக்கூடாதுனாங்க, சில பேர் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் மொமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். கொஞ்சம் கேப்சர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கன்னி பூஜை அன்னைக்கு நடந்த விஷயம். அதாவது கோவிலில் கன்னி பூஜை வந்து நடத்துனாங்க. அன்றைக்கி வந்து எடுத்தது தான் இது. அலங்காரம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ ஐயப்பனை பார்க்கவே செம்மையாக இருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக செம்மையாக லக்ஸூரியாக பண்ணியிருந்தாங்க. நம்ம உட்காரத்துக்கும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்து நாங்கள் இந்த கிளிப்ஸ் வந்து எடுத்தது. எனக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட்டு கன்னி பூஜைங்கிறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா கன்னிசாமி வந்து பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கேற்றுறது வந்து படிக்கு வந்து அகல் வச்சு ஏற்றுவாங்கள்ல, அதில் வந்து கன்னிசாமிங்க தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்டை ஏற்றுனாங்க. அந்த மொமெண்ட்லாம் வந்து உண்மையாகவே எப்படி செம்மையாக இருந்துச்சு. புல் அரிச்சு போச்சு. சூப்பராக இருந்துச்சு மொமெண்ட். என்னோடய பாப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆர்த்தி காட்டும் போது கரெக்டாக வந்து அவளே கையெடுத்து அவளே கும்பிட்டா. அதெல்லாம் உண்மையாகவே மறக்கவே முடியாது. செம மொமெண்ட் எங்களுக்கு. வேறு லெவலான ஒரு டே தான் வந்து அன்றைக்கி கன்னி பூஜை அன்றைக்கி நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி வந்து கன்னி பூஜை அன்றைக்கி போகும்போது நான் தான் ஃபர்ஸ்ட்டு போனேன். அதோட லேடிஸ்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு வந்து உள்ளே போகவே ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அம்மாவும் வரல. அம்மா லேட்டாக தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உள்ளே போகலாமா என்னென்னமே தெரியல. ஏன்னா எல்லாருமே சாமிங்களாக இருக்கவும் ஒரே ஒரு லேடி நாங்கள் இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் சரி அண்ணனும் சரி எதுவுமே சொல்லல. பட் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, போகலாமா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி செமையாக இருந்தது. பயமாகவும் இருந்துச்சு. பட் அந்த மொமெண்ட் வந்து நல்லாவும் இருந்தது. அப்புறம் சரின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் போக வந்து எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏசன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சமயபுரத்துக்கு மாலை போட்டிருந்தாங்க. எங்கள் கோவிலில் கன்னி பூஜை டே நடக்கிற அன்றைக்கி தான் வந்து எங்கள் அம்மா வந்து சமயபுரத்துக்கு போயிட்டு வந்தனால அவங்க டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அப்புறம் சாமிங்கள்லாம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அவங்களால முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீட்டில் கன்னி பூஜைங்கிறதுனால அதை கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான், பாப்பா, என்னோடய அண்ணன், 2வது அண்ணன், அதுக்கப்புறம் அப்பா எல்லாருமே இங்கே இருந்தோம். அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா எங்கள் கோவிலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் அம்மா வந்து போயிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேருக்காண்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கன்னிசாமிங்க வந்து உள்ளே போயிட்டாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது கோவில் ஒட்டி, அங்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தனால அங்கே போயிட்டாங்க. அங்கே சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே அன்றைக்கி வந்து எல்லாருமே சாப்பிட்லாமா, பட் வந்து நாங்கள் வந்து சாப்பிடல. அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஷர்ட் மட்டும் வந்து
கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து வரவே முடியல அவங்களால. சரின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் மட்டும் போய் ஷர்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா வந்து பாப்பா வந்து ரொம்ப நேரம் பணியில் வச்சுருக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்பும்போது தான் அதுமாரி அங்கே உள்ள சாமிங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலாம், சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன மாரி வீடு கிட்டக்க தான் இருக்குது, பாப்பாவை ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கோம்ல, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் கன்னி பூஜை நடக்கிறதுக்கான நடந்த ப்ரிப்பரேஷன் தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா. குருசாமி வந்து ஒரு 5:00 கிட்ட வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 18 படி வச்சு விளக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடா சதுர்த்தி. எங்கள் வீட்டு தெருவிலே வந்து பிள்ளையார் கோவில் இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே பிள்ளையாருக்கும் பூஜை நடக்குது, நம்ம வீட்லையும் பூஜை நடக்கும்போது நல்லாவே இருந்தது பார்க்கக்குள்ள. அதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாம் வந்து நான் நிற்க வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து நேற்று நடந்த கன்னி பூஜையில் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். பட் எடுக்க முடியல. நான் செம்ம கிராண்டாக இருந்தது. அவள் வந்து கோஆப்ரேட் பண்ணல, உட்கார மாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் உட்கார வச்சுட்டு. கன்னி பூஜை வந்து பார்த்திங்கனாக்கா சாமிங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எங்கள் ஊரில் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லா சாமிங்களும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு பானகம் எல்லாம் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாம் வந்து பூஜைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க குருசாமியே சொன்னாங்க, நாங்கள் வந்து கோவிலில் கன்னி பூஜை போட்டோம்னாக்கா 3 நாள் கழிச்சு தான் வீட்டில் வந்து கன்னி பூஜை போடுவோம். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கன்னி பூஜை போட்டு மறுநாளே போடுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்தது. வீட்டில் வந்து எல்லா சாமிங்களும் பாட்டு பாடும்போது சாம் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு சாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அந்த மொமெண்ட்லாம் உண்மையாகவே மறக்கவே முடியாது. அவள் ஆடிக்கிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயப்பனே ஆடுற மாதிரி அப்படி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. நல்லா ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான நாள் வந்து அன்னைக்கு. அதுக்கப்புறம் கீழே விழுந்துட போகிறாப்பில்லன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து தூக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெலாம் முடிச்சுட்டு வந்து விளக்கேற்ற 18 படி வந்து அகல் வச்சு விளக்கேற்றினாங்க. அந்த படி வச்சு இருக்கும்போது இந்த அலங்காரம்லாம் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சாமி கும்பிடும்போது இன்னும் அழகாகவே இருந்தது. அன்றைக்கி நாளை உண்மையாலுமே எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எங்கள் அம்மாவுமே சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்குமே அன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அண்ணன் தான் ஏற்றுறாங்க விளக்கு, அகல் விளக்கு ஃபஸ்ட் தான் ஏற்றுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா வந்து ஒரு விளக்கு ஏற்ற விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஒரு அகலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பா இல்லைனா என்னோட 2வது அண்ணன் ஏற்ற சொல்லலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் வந்து 2வது விளக்கு ஏற்றுனாங்க. பாப்பாவும் வேணா சின்ன பிள்ளையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளையும் வந்து ஏற்ற விடல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து சாப்பாடு வந்து மாடியில் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக இருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சாமிங்கெல்லாம் மேலே போயிட்டு சாப்பிட்டு தான் வந்து கிளம்புனாங்க. என்னென்ன செஞ்சுருந்தோம் பார்த்திங்கனாக்கா இட்லி, சர்க்கரை பொங்கல், கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கோதுமை ரவா உப்புமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்து இட்லி சாம்பார். இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு சொல்லி கிளம்பினாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்து கன்னி பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடித்து கடைசியில் தான் வந்து இவங்க 2 என்னோட அண்ணனும் இவங்களும் சாப்பிட்டாங்க. எல்லாேருக்கும் சர்வ் பண்ணது இவங்க தான். என்னோட 2 அண்ணன்களும் சர்வ் பண்ணி, அப்பா அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளம்புனாங்க எல்லாருமே. அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து பக்கத்தில் வந்து பொங்கலும் கொண்டக்கடலையும் கொடுத்தோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து தேங்காய் வந்து வீட்டு வாசலில் வந்து ஒன்று உடைக்க சொன்னாங்க. அதையும் உடைச்சாச்சு நல்லபடியாக. இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டு கன்னி பூஜை வந்து போச்சு. ரொம்பவே உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அந்த படி எங்கள் வீட்டில் இருந்ததே ஒரு மாதிரியான அனுபவம், லைஃப் லாங் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் கன்னி பூஜை நடக்குமா அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கன்னி பூஜை அதுமாரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது போயிருக்கீங்களா, இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களான்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என் கூட. எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப மாதிரி சோல்ஃபுல்லாக ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி நாளே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடி கட்டி மலைக்கு கிளம்புற வீடியோவும் நம்ம சேனலில் வரும். அதை பக்கத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.